இந்த 5 நிலப்பரப்பை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையே இருந்துச்சு. உணவு பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு, வாழ்வியல் முறைகள் இருந்துச்சு, நம்மை மகிழ்விக்கக்கூடிய இசையா இருக்கட்டும், அதுவும் இந்த நிலப்பரப்பை சார்ந்துதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கால சூழ்நிலை மாற்றம், எல்லா நிலப்பரப்புமே மாறி இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1970 இருந்து 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பாருங்க, 45 ஆண்டுகள் மொத்தமா பூமியினுடைய வெப்பம் உயர்ந்தது 0.2 டிகிரி, 0.2 டிகிரி தான். ஆனா 2015 இருந்து 2025 அடுத்து வந்த 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூமியினுடைய வெப்பம் 0.35 டிகிரி செல்சியஸ். பல காரணம் இருக்கு. குளோபல் வார்மிங்க்கு மிக முக்கியமான காரணம் கூட எமிஷனை கண்ட்ரோல் பண்றதற்கான எந்த முயற்சியுமே நம்ம எடுக்கல. மிட்டிகேஷன் எஃபெக்ட் எதுவுமே பண்ணல. நம்முடைய சந்ததியினர் எல்லாம் நல்ல ஒரு சமுதாயத்துல வாழணும், வெப்பமில்லாத ஒரு சூழல்ல வாழணும், தண்ணி கிடைக்கணும், குடிக்கிற தண்ணி கிடைக்கணும், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கணும், ஒரு பீச்ல பொல்யூஷன் இல்லாத ஒரு பீச் இருக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நாம பொதுமக்களாக சிவிக் ஆக்ஷன், நாம களத்தில் இறங்கி பணி செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கு. நாம பி தி லீடர்ஸ்னுடைய நோக்கங்க நேற்ற பிரச்சனையும் இன்னைக்கு பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்றது நோக்கம் இல்லை, அதையும் சால்வ் பண்றோம். வரக்கூடிய பிரச்சனையை நம்ம கை வைக்கணும். இன்னும் 30 ஆண்டுகள் கழிச்சு என்ன வரும், நம்முடைய சிந்தனை அப்படி இருக்கு. அப்ப நாம ஒண்ணு கிரீன் கவர்ஸ், நிறைய மரங்கள் வைப்பது ஒரு பக்கம், ஏன்னா வெப்பத்தை குறைக்கிறோம். வாட்டர் பாடியை சுத்தம் பண்றது ஒண்ணு, ஏன்னா அப்பதான் நீங்க தண்ணியை ரீசார்ஜ் பண்ணி உள்ள இறக்க முடியும். அடுத்தது காணாம போன ஆறுல இருந்து எத்தனையோ மீட்டெடுக்கணும், என்கரேஜ்மெண்ட் நம்ம சொல்றோம், அதையும் மீட்டெடுக்கணும். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிகளுடைய நிலைமை, எல்லா நதிகளுமே டோட்டல் குளோரிஃபார்ம் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணாம இருக்கு. அது என்ன காரணம்னா ஏகப்பட்ட ஃபீக்கல் மேட்டர் உள்ள இருக்கு. சுத்தமான நதிகள்னு ஒண்ணு கூட நம்ம சொல்ல முடியாது. அடுத்து ட்ரீ கவர், டிப்ளீட்டிங் ட்ரீ கவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல 2 மில்லியன் ஹெக்டேர் நேச்சுரல் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல சால்ட் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு விவசாய நிலமெல்லாம் மலட்டுத்தன்மை நோக்கி போயிட்டு இருக்கு. அங்கே விவசாயம் செய்ய முடியல, அந்த மண்ணுல நச்சுத்தன்மை வந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம சரி பண்ணணும். மெரைன் பொல்யூஷன், இன்னைக்கு மெரைன் பொல்யூஷன் ஒரு சிங்கிள் பிக்கஸ்ட் பொல்யூஷன். எதையும் சரி செய்ய வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கு. அதனாலதான் இந்த மாதம் பி தி லீடர்ஸ் சுற்றுச்சூழல் மாதம். இந்த அவசியம், இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்திற்காக சுற்றுச்சூழல் மாதமா நம்ம அதை கையில் எடுக்கிறோம். சுற்றுச்சூழலுக்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த மாதத்துல 20 லட்சம் மரங்கள் நம்ம நடணும். காரணம் 20 லட்சம் வாலண்டியர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மரத்தை நம்ம நடுறோம், அதை பாதுகாக்கிறோம், அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறோம். அந்த மரம் நட்டதோட நம்ம நடந்து போகாம அந்த மரத்தோடு நின்று மரத்தை வளர்த்துகின்றோம்.